ரகசியங்களை நீங்க யார்கிட்டயும் சொல்லாம இருந்தாலே உங்களால பணக்காரனா ஆக முடியும். உங்களால அதிகப்படியான பணத்தையும் சம்பாதிக்கவும் முடியும். ஒரு மனிதன் அதிகமா பேசுறதுனாலேயே, அவங்க சொல்லக்கூடாத விஷயங்களை சொல்றதுனாலேயே என்ன ஆகுது? அவங்களோட இலக்குகளையும், கனவுகளையும் அடைய முடியாம போயிடுது. சோ இந்த 5 விதமான ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அத பத்தின வீடியோ தான் இன்னைக்கு இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மணி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் ஒன், உங்க வருமானத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அதாவது எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, நீங்க குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாவா இருக்கட்டும், ஒரு 20,000 ரூபாய், இல்ல நீங்க 1,00,000 கூட இருக்கட்டும். ஆனா அந்த வருமானத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. உங்க உறவினர்களா இருக்கலாம், இல்ல உங்க நண்பர்களா இருக்கலாம், உங்க வீட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். இந்த வருமானத்தை மட்டும் யார்கிட்டயும் நீங்க ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்க வருமானம்ங்கிறது உங்களுக்கும் உங்களுடைய கனவுகளுக்கும் உள்ள ஒரு உணர்வா இருக்கும். அத யார்கிட்டயும் வெளிப்படையா சொல்லாதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாக்கலாமா? ஒருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு போதிய வருமானம் இல்ல. அவர் குடும்பத்தை ரொம்ப தட்டுப்பாட்டோட அதை நடத்திட்டு இருக்காரு. ஆனா ஒரு காலத்துல அவருடைய ஸ்மார்ட் ஒர்க்னாலையும் அவருடைய கடின உழைப்பினாலையும் அவரால் என்ன பண்ண முடியுது? அதிகப்படியான பணத்தை சம்பாதிக்க முடியுது. அவரோட பிசினஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட்டா போயிட்டு இருக்குது. இத அவங்களோட உறவினர்கள் கிட்டயும் அவங்க நண்பர்கள் கிட்டயும் சொல்றாங்க. அது சொல்றது மூலியமா என்ன நடக்குது? இவனால மட்டும் எப்படி இப்படி சம்பாதிக்க முடியுது? இவன் ஏதோ தப்பு வேலை பண்றான் அப்படின்னு ஒரு கமெண்ட் வருது. இன்னும் சில பேரு உங்களை பயன்படுத்த பாப்பாங்க. நீ இவ்வளவு சம்பாதிக்கிற, உனக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு, என்னுடைய பையனுக்கு காலேஜ் படிக்கணும், அதுக்கு ஏதாவது உதவி பண்ணு அப்படின்னு கேட்பாங்க. அந்த உதவி பண்ண முடியாத சூழ்நிலையா இருக்கலாம். அவங்க கேட்கக்கூடிய பணம் இப்போதைக்கு உங்க கையில இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அதை நீங்க இல்லைன்னு சொல்லும் போது அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு அங்க துண்டிக்கப்படும். இப்போ இன்னும் சில பேரு எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது, எனக்கு கொடுத்து உதவு அப்படின்னு உரிமையோட கேட்பாங்க. ஆனா இதே நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில யாரும் உங்ககிட்ட வந்து நான் ஹெல்ப் பண்றேன் மனதளவுல கூட உங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்க மாட்டாங்க. சோ உங்களுடைய வருமானத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. செகண்ட் ஒன், உங்க நடவடிக்கைகளை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீங்க அடுத்து என்ன செய்ய போறேங்கிற உங்களுடைய நடவடிக்கையை தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட, உங்களுடைய உறவினர்கள் கிட்ட கூட, நான் இந்த இடத்துல முதலீடு செய்ய போறேன், நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், என்னோட பிசினஸ்ல இந்த மாதிரி ஐடியாஸ்ல பண்ண போறேன், என் பிசினஸ இன்னும் ப்ராஃபிட்டபிளா அடுத்த படி கொண்டு போறதுக்கு இந்த இடத்துல ஸ்டால் போட போறேன் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு யோசிச்சு வச்ச ஐடியாவை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. நீங்க பணக்காரனா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும். நீங்க மத்தவங்க கிட்ட சொல்றதுனால என்ன நடக்க போகுது? அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த ஐடியாலாம் நீ சொல்றது பிசினஸுக்கு உதவாது, நீ சொல்ற ஐடியாலாம் ஆல்ரெடி எல்லாரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபெயிலியர்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிசினஸ்ல இந்த ஐடியாவை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மூலியமா சைலண்டா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ப்ராஃபிட்டும் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா உங்களை டிமோட்டிவேட் பண்ணிட்டு அவங்க அங்க அந்த ஐடியாவை என்ன அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க இது உதவாதோ, இது நடக்காதோன்னு அதை யோசிச்சுட்டே அதே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. சோ உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் இந்த விஷயம் பண்ண போறேன்னா அதை பத்தின ஒரு ஸ்டடி பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு யார் யார்கிட்ட பேச முடியுமோ அதை பத்தின நாலேஜ் இருக்கிறவங்க கிட்ட ஸ்டடி பண்ணுங்க. அது மூலியமா நீங்க அந்த பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்க வருமானத்தை அதிகப்படுத்துங்க. இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ வந்து கேட்பாங்க, நீ எப்படி இந்த பிசினஸ் இவ்வளவு ப்ராஃபிட்டபிளா கொண்டு போன அப்படின்னு. அப்போ யோசிச்சு வச்சுக்கோங்க, இந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிறத அப்போ முடிவு பண்ணிக்கோங்க. அவங்களா கேட்கிற வரைக்கும், அதாவது நீங்க எடுத்த நடவடிக்கை முடிவடைகிற வரைக்கும் யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. தேர்ட் ஒன், உங்களுக்கு பலவீனமான சூழ்நிலையா இருக்கலாம், நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கலாம். இந்த விஷயத்த நீங்க யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. அந்த பிரச்சனையில இருந்தும் அந்த பலவீனமான சுச்சுவேஷன்ல இருந்தும் நீங்க வெளியில வர வரைக்கும் யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. அது மூலியமா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அவங்க கூட ஷேர் பண்ணலாம். ஆனா இவங்க நம்மளை பத்தின ஏளனமா பேசுவாங்க. நீங்க பலவீனத்துல ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிருக்கீங்க, உங்களோட பிரச்சனைகளை அவங்க கிட்ட ஷேர் பண்றீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வெறும் கதையா தான் இருக்கும். உங்களோட உணர்வா அவங்க யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு பண தேவைகள் இருக்குது, என்ன இப்படி ஒரு பலவீனமான சூழ்நிலையில நான் இருக்கிறேன்னு நீங்க எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா சொன்னா கூட அவங்க கேட்கறவங்களுக்கு அது ஒரு கதையா தான் தோணும். அவங்க உங்களுடைய உணர்ச்சியில இருந்தும் உங்களோட வழியில இருந்தும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள இதெல்லாம் உனக்கு வேணும், உங்களை இன்னுமே கஷ்டப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க. உங்களோட துன்பம் உங்களுக்கு தான் அது பலமா மாறும். சோ உங்களோட தோல்வியா இருக்கட்டும், உங்க பலவீனமா இருக்கட்டும்,
எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஃபோர்த் ஒன், நீங்க என்ன உதவி செய்யறீங்க, யாருக்கு எவ்வளவு உதவி செய்யறீங்கன்னு தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல டிஜிட்டல்ங்கிற ஒரு இதனால நல்ல விஷயங்களை தவிர, இப்போ நீங்க ஒரு உதவி செய்றீங்க, ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த சாப்பாடை நீங்க ஹோட்டலுக்கு போய் வாங்கிட்டு வந்தா அந்த முடியாதவங்களுக்கு கொடுக்க போறீங்க. ஆனா அதுக்குன்னு பிடிக்கிறதுக்கு ஒரு கேமராமேன் இருப்பாங்க. நீங்க சாப்பாடு வாங்க போறது, அவங்க கிட்ட நீங்க பசியால இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டு போய் வாங்கி அதை கொடுக்கறது, அவங்க ரொம்ப நன்றி சொல்றது, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஒரு ரீல்ஸுக்காக எடுத்து போடுறீங்க. இந்த விளம்பரத்தை பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளுடைய வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு அப்பவே பல பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க சாப்பாடு கொடுக்க போறவங்களுக்கு அது சாப்பாடுதான் தேவைப்படுமே தவிர அவங்க உங்களோட கேமரால இருந்து வரக்கூடிய பிளாஷ் கிடையாது. நீங்க உங்களுடைய ரீல்ஸ் போட்டு அதுக்கு ஒரு எமோஷனலான சாங்ஸ் போட்டு நீங்க அதுல லட்சக்கணக்கில் சம்பாதிப்பீங்க. உங்களுடைய நிறைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனா நீங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கேமராலாம் எடுத்துட்டு போய் இந்த பப்ளிசிட்டி பண்ணாதான் நீங்க உதவி செய்யறீங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க உதவி செய்ய செய்ய அவங்க சொல்லணும், நான் இவராலதான் இந்த இடத்துல இப்படி உயர்ந்திருக்கிறேன்னு அவங்களே சொல்லணும். நீங்க போட்ட கேமரா மூலியமா, அவங்க போட்ட போஸ்ட் ரீல்ஸ் மூலியமா மத்தவங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியப்படாதீங்க. உங்களுடைய பெருமைய மற்றவங்க சொல்ற மாதிரி இருக்கணும். சோ நீங்க உதவி செய்யறத தயவு செஞ்சு விளம்பரப்படுத்தாதீங்க. ஃபிஃப்த் ஒன் உங்க கனவுகளையும் உங்க இலக்குகளையும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்க கனவுகளையும் நீங்க பெரிதா அடையணும்னு நினைக்கக்கூடிய இலக்குகளையும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்க கனவுகளும் உங்க இலக்குகளும் உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. இத மற்றவங்க புரிந்து கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க தூக்கம் இல்லாம உங்களோட நேரத்தை அதுல செலவழிச்சு எந்த மாதிரி நான் விஷயங்கள்லாம் செய்ய போறேங்கிற உங்க இலக்குகளை யோசிச்சு வச்சிருப்பீங்க. அத மற்றவங்களுக்கு நீங்க சொல்றது மூலயமா உங்களுக்கு பாராட்டுகளும் மோட்டிவான விஷயங்களும் கிடைக்கும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல உங்களை டிமோட்டிவேட் பண்றதுக்கு தான் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. நீங்க செய்யக்கூடிய விஷயங்களும் நீங்க கனவு காண்ற விஷயங்களும் இது அடைஞ்சு தீரும், நீ முயற்சி பண்ணுன்னு யாரும் மோட்டிவேட் பண்றது கிடையாது. நீ இந்த மாதிரி யோசிச்சதுக்கு நல்ல விஷயம்னு பாராட்டவும் போறதில்ல. சோ நீங்க அந்த இலக்குகளை அடையிற வரைக்கும், உங்க கனவுகளை நீங்க அடையிற வரைக்கும் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்காதீங்க. மோட்டிவேஷனா சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ற விஷயம் கிட்ட அது பொறாமையோட வெளிப்பாடாவும் டிமோட்டிவேஷனான விஷயங்களா தான் வரும். நீங்க சொல்லுவீங்க, என்னோட கனவே நான் இன்னும் கொஞ்ச நாள்ல பணக்காரனா ஆக போறேன், நான் என்னோட இலக்கு நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க போறேன்னு. அப்போ உங்களை பார்த்து கேட்பாங்க, நீ அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்பட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க நீ இன்னும் கொஞ்ச நாள்ல பணக்காரனா ஆக போறியா? ஒரு ஹோண்டா ஸ்கூட்டி வாங்கி அதுக்கு மாசம் இஎம்ஐ கட்ட முடியாத அளவுக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில நீ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க போறியா அப்படின்னு உங்களை ஏளனமா தான் பேசுவாங்க. ஆனா நீங்க இதே அந்த இலக்கை யார்கிட்டயும் சொல்லாம உங்களோட கனவுகளை நோக்கி நீங்க ஓடிட்டு அந்த விஷயங்களை நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே கேட்பாங்க, என்னடா நீ இவ்வளவு நாள் ஒரு வேலைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீ இன்னைக்கு இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்க, ஒரு பைக் வாங்க கூட வசதி இல்லாம இருந்த நீ இன்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இறங்குற, என்னதான் பண்ண அப்படின்னு அவங்க கேட்கும் போது அப்ப சொல்லுங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய. உங்க கனவுகளை இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்கன்னா சும்மா உளராத அப்படின்னு தான் உங்களை தட்டி உட்கார வச்சிருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்க நண்பர்கள் கூட பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு சொல்றாரு, நான் படிச்சு முடிச்சுட்டு எனக்குன்னு சொந்தமான ஒரு மொபைல் பிராண்டை நான் உருவாக்க போறேன், அது இந்த உலக அளவுக்கு பிரம்மாண்டமா அது ஸ்ப்ரெட் பண்ண போறேன், என்னுடைய பிராண்டு தான் எல்லார் கையிலும் இருக்க போகுதுன்னு அவர் பெருமையா சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல அவருடைய நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, என்னது நீ பண்ண போற மொபைல் உன்னுடைய பிராண்ட் எல்லார் கையிலும் இருக்க போதா, சும்மா உளறிக்கிட்டு கேலி பண்ணாத, கிண்டல் பண்ணாத, வா வேலையை பார்க்கலாம், வா கேண்டீன் போலான்னு கூட்டிட்டு போறாங்க. அடுத்த நாள் திருப்பி காலேஜ் வரும்போது அவங்களுடைய சார் கிட்ட சொல்றாரு, நான் என்னோட இலக்கே என்னோட பிராண்டான ஒரு மொபைல் போனை நான் உருவாக்கணும்னு. அப்ப அவரும் என்ன பண்றாரு, நீ ஃபர்ஸ்ட் அரியரே இல்லாம இந்த காலேஜ் முடிச்சுட்டு நீ போய் வெளியே ஃபர்ஸ்ட் வேலை பார்க்க பாருன்னு மத்தவங்களுடைய கனவுகளையும் பேச்சுகளையும் ஏளனமா பாக்குறதுக்கு தான் இங்க எல்லாருமே இருக்காங்க. உங்களுடைய கனவுகளையும் இலக்குகளையும் நீங்க அடைஞ்சு அதை முடிகிற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. கனவு காண்றதை விட ஹார்ட் ஒர்க் ரொம்பவே முக்கியமானது. அதை விட அந்த ஹார்ட் ஒர்க்கான ஸ்மார்ட் ஒர்க்கும், அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை விட இன்னொரு முக்கியமானது நீங்க அந்த விஷயத்த எங்க கத்துக்கிட்டீங்க, யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க, அதை எப்படி பண்ண போறீங்கிற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. அதை யார்கிட்ட சொல்லலாங்கிறதும் ரொம்பவே முக்கியமான விஷயம்.
சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க யார்கிட்டயும் சொல்லாம இருந்தாலே உங்களால அதிகப்படியான பணத்தை சம்பாதிக்கவும் முடியும். நீங்க கூடிய விரைவில் பணக்காரனா ஆகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 52 வாரத்துல 1,00,000 எப்படி சேமிக்கலாங்கிற வீடியோட லிங்கை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணிருக்கேன். சோ உங்களுடைய ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.